ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். அஸ்யூஷுவலாக பார்த்தீங்கன்னா டெய்லி பூ வரும். நான் எப்போ உங்களை சொல்கிற மாதிரி தான். ஸோ இன்றைக்கி பூ வந்தது. பூ வாங்கி கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சாமி கும்பிட்றப்போ எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஃப்ரீ டைமில் கட்டி வச்சலாம் அப்படிங்கிறதுக்காக பூ இப்போ கட்டிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிச்சி பூ தான் வந்தது. ஸோ அதான் நான் இன்றைக்கி கட்டிகிட்டு இருக்கேன். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சாமிக்காக தான் பூ வாங்குவேன். ஸோ அதனால் ஃபுல்லாக சரம் மாதிரி கட்டுவேன். அதாவது கொஞ்சம் கேப் விட்டு சரம் மாதிரி கட்டி வச்சிருவேன். வேணுங்கிறப்ப எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உகனுக்கு பூ கட்டுறது தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் இன்றைக்கி பெட்ரூமில் உட்காந்து கட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா என் பூ ரொம்ப வேஸ்ட் பண்ணுவான். கட்டின பூ அப்படியே பிடிச்சி இழுத்துருவான், அத்துருவான். இந்த மாதிரி நிறையா சேட்டைகள்லாம் பண்ணுவாங்கங்கிறதுக்காக தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பெட்ரூமில் வச்சு கட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி கண்டுபிடிச்சி பாருங்கள் எப்படி பூவெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கேன்னு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவங்க கூட பேசிகிட்டே சண்டை போட்டே பூ கட்டி முடிச்சிட்டேன். பூ பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வாடாமல் அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். எந்த பூ கட்டினாலும் பரவாயில்ல, அந்த பூ ஒரு கேரி பேக்கில் போட்டுக்கோங்க. கேரி பேக்கில் பார்த்திங்கன்னா பூ மட்டும் தான் இருக்கணும். உள்ளே காற்று இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பூ நல்லா சுற்றிட்டு ஒரு கேரி பேக்கில் போட்டு காற்றே போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி பின்னல் மாதிரி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 1 வீக் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா பூ அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் வாடாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். பூ கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி நைட்டுக்கு என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பண்ண போகிறேன். சப்பாத்தி பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி சப்பாத்தி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ண போகிறேன். இது கூடவே அஸ்யூஷுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பட்டர் பீன்ஸ் குருமா தான் பண்ண போகிறேன். பட்டர் பீன்ஸ் குருமாவும் சப்பாத்தி எப்படி பண்ணுன்றதை இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். பட்டர் பீன்ஸ் குருமா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறனால அதனால் இன்றைக்கி குருமா பண்ணுறது நான் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு காட்ட போகிறதில்ல. நான் ஆல்ரெடி காட்டியாச்சு. காட்டினதே காட்டிகிட்டு இருக்க வேணாம் அப்படிங்கிறத காட்ட போகிறதில்ல. சப்பாத்திக்கு மட்டும் நான் எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா தேவையான மாவு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இந்த கோதுமை மாவு அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா அது கூட கொஞ்சம் கொண்டைக்கடலை, பச்சை பட்டாணி இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ்லாம் சேர்த்துருப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நான் வாங்குகிற கோதுமை பார்த்திங்கன்னா ரேஷன் கடையிலேருந்து வாங்கின கோதுமை தான். நான் தனியாக கடையிலலாம் வாங்க மாட்டேன். மந்த்லி ரேஷனில் கொடுப்பாங்களே அந்த கோதுமை யூஸ் பண்ணி தான் நான் எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணுறேன். மாவு உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி சாஃப்டாக வரதுக்கு ஒரு சில பால் சேர்ப்பாங்க, சுடு தண்ணி சேர்ப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நீங்கள் நார்மலான தண்ணியை சேர்த்து கொஞ்சம் நல்லா பக்குவமாக பிசைஞ்சாலே சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஊற சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 hour ஊற வைங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக சப்பாத்தி வரும். சப்பாத்திக்கு மாவு ஊறிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குருமா பண்ணுறதுக்காக. மாவு ஊறுற கேப்பில் நம்ம குருமா பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஈஸி சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பட்டர் பீன்ஸ் குருமா தான் பண்ண போகிறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அது கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பட்டர் பீன்ஸ் உரிச்சு வச்சிடலாங்கிறதுக்காக உரிச்சு வச்சிட்ருக்கேன். குருமா பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஈஸியாக குருமா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் நார்மலாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற சப்பாத்தியை சாப்பிட்டுக்குவோம். ஆனால் பாப்பாவும் தம்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெரைட்டியாக, அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்தால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குங்கிறதுக்காக அப்பப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சதுர ஷேப்பில் சப்பாத்தி போட்டு கொடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் லேயராக இருக்க மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு பரோட்டா சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி போடுறது உகனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 சப்பாத்தி மட்டும் இந்த ஷேப்பில் போட்டு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ரவுண்ட் ஷேப்லேயே போட்டுக்குவேன். ரவுண்ட் ஷேப்பில் போடுறதா ரொம்ப ஈஸி, டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம்.
இந்த ஷேப்பில் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதில் நான் வந்து ரவுண்ட் ஷேப்லேயே வந்து எப்பயும் போட்டு வந்து எடுத்துருவேன். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி வந்து போட்டு முடிச்சிட்டேங்க. இப்போ வந்து சப்பாத்தி போட்ட இடத்த வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா மாவெல்லாம் வந்து கொட்டி கிடக்கு. ஸோ ஒரு வேலை முடித்தோடனே அதை டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். அதுவும் நைட் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு வேலை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வந்து தூங்க போயிடலாம். அப்படியே வந்து இழுத்துகிட்டே இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆகும். நமக்கு தூங்க போகிறது ரொம்ப டைம் ஆகும். சப்பாத்தி போட்டுட்டு மீதி இருக்கிற மாவை பார்த்திங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட போகிறேன். இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு பூரியோ சப்பாத்தியோ கூட மறுபடியும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்படி நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. சப்பாத்தியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தம்பிக்கும் பாப்பாவுக்கும் வந்து ஊட்டிட்டேன். பாப்பாவுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, அதனால் வந்து சுத்தமாக வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறா. ஒரு 1/4 சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிட்டா. அப்படியே சாப்பிட்டாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப இருமல் இருக்குது. ஸோ இருமி வாமிட் பண்ணிடுறா. அதனால் அவளை வந்து கம்பல் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக வந்து அவளுக்கு வந்து வேணான்னு சொல்லாமல் ஒரு 1/4 சப்பாத்தி மட்டும் நைட்டு தூங்கணும், வயிறு எம்டியெல்லாம் தூக்கம் வராதுங்கிறதுக்காக வந்து ஊட்டி விட்டுட்டு டானிக்கெல்லாம் கொடுத்துட்டு அவளை வந்து தூங்க வச்சாச்சு. உகன் குட்டி பார்த்திங்கன்னா சப்பாத்தினா பொதுவாகவே அவனே சாப்பிட்டுக்குவான். அவனுக்கும் கொஞ்சம் இருமல் இருக்குனால அவனுமே இன்றைக்கி வந்து விரும்பலை. இல்லைன்னா அவனுக்கு தான் ரொம்ப சப்பாத்தி பிடிக்கும். அது பட்டர் பீன்ஸ் குருமா ரொம்ப பிடிக்கும். பட் அவனுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒழுங்காக வந்து சாப்பிடல. இப்போ வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விளக்குற பொருள் எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மொத்தமாக விளக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போட்டுட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா காலையில் வந்து இடியாப்பம் பண்ணேன். அந்த இடியாப்பம் பாருங்கள் அது 2 வந்து மீந்துடுச்சு. அதை அப்படியே மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ வந்து வெளியில் தான் எடுத்து போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத பொருளெல்லாம் ஒரு இடத்துல ஒரு பாத்திரத்தை போட்டு வச்சுட்டோம் மொத்தமாக கொண்டு போய் நம்ம வந்து வெளில வந்து போட்டுடலாம். ஸோ விளக்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விளக்க போகிறோமோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு வேணுன்றதை எடுத்துகிட்டு வேணான்றதை நம்ம வந்து டஸ்ட்பினில் போடுறதுக்கு பிரித்து வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஆஃப்னு விளக்குன பாத்திரத்தில் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டோன்னா நம்ம இப்போ வந்து விலைக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த செல்ஃபில் போட்டிருந்த அந்த ஷீட் வந்து நியூஸ் பேப்பர் தான் வந்து போட்டிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிழிஞ்சிருச்சு. ஏன்னா உகன்குட்டி பார்த்திங்கன்னா சிசர் எடுத்து அவனுக்கு டைம் போகாத டைமில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேப்பர் வந்து கட் பண்ணுவான். அப்படி கட் பண்ணியே பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து இதாகிட்டு. ஸோ அந்த ஷீட்டை வந்து எடுத்துலாங்கிறது எடுத்துகிட்ருக்கேன். எடுத்துகிட்டு வேறு ஷீட் போடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த ஷெல்ஃபில் உள்ள குப்பைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஷெல்ஃபில் போகிறதுக்கு இப்போதைக்கு என்கிட்ட வந்து நியூஸ் பேப்பர் வந்து இல்லை. நானே இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன். சொன்னால் பார்த்திங்கன்னா அப்படியே எம்டியாக வந்து வச்சிட போகிறேன். மறுநாள் காலையில் வந்து நியூஸ் பேப்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செல்ஃபில் வந்து ஷீட் வச்சு எல்லா திங்ஸையும் அடுக்கி வச்சுக்கலாங்கிறதுக்காக அப்படியே வந்து இப்போ வந்து ரஃபாகவே வந்து அப்படியே வந்து எடுத்து வச்சிட போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்டு வந்துடலாம். சப்பாத்தியும் குருமா வந்து ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பிட்டு வந்துட்டேன். இப்போ ஃபைனலாக இருக்கிற வேலை பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்குற வேலை மட்டும்தான். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸ் எல்லாருக்கும் பெரிய ஒரு கஷ்டமான வேலைன்னு பார்த்திங்கன்னா சமைக்கிறதுல ரொம்ப ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். ஆனால் அதை விளக்குற விஷயம் தான் பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து சின்ன டிப்ஸ், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து சொல்கிறேன். அது டிப்ஸாக இல்லை என்னன்றதை நீங்களே எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்ல நான் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயத்தை வந்து உடனே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போவுமே பார்த்திங்கன்னா பாத்திரம் நிறையா இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணாதீங்க. அதாவது சின்ன பாத்திரத்துலேருந்து ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கக்கூடிய ஸ்பூன்லேருந்து ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஸ்பூன்லாம் விலைக்கு கழுவிடுங்க. அப்புறம் வந்து டம்ளர் விலைக்கு கழுவுங்க. அப்புறம் பிளேட் விலைக்கு கழுவுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விலைக்கு கழுவும் போது நமக்கு வந்து பாத்திரம் வந்து பெரிய விஷயமா தெரியாது. மொத்தமாக எல்லா பாத்திரத்தை விளக்கிட்டு கழுவுறதை விட இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் ஆரம்பித்து அப்புறம் பெரிய பாத்திரமாக போகிறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம், அதை மேலே இருக்கக்கூடிய சின்ன பாத்திரம், ஸ்பூன், டம்ளர், அப்புறம் சின்ன கிண்ணம், அப்புறம் பிளேட்டு இதெல்லாம் வந்து விளக்கிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பாத்திரம் போவேன். இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு விளக்குற அந்த டயர்டே வந்து தெரியாது, ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளக்குறப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவுமே மொபைலில் ஏதாவது ஒரு வீடியோ போட்டு பார்த்துட்டே வந்து விளக்குவேன். எனக்கு அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து இவ்வளோ பாத்திரம் விளக்கணுமா அப்படின்ற ஃபீல் வந்து வராது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கு வித் கோமாளி பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது காமெடி ப்ரோக்ராம் ஏதாவது வந்து பார்த்துட்டே நான் வந்து விளக்குவேன். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். விளக்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும், பெரிய விஷயமா வந்து தெரியாது. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு டைம் போகிறதும் தெரியாது, விளக்குற ஒரு ஃபீலும் இருக்காது. நம்ம ஈஸியாக வந்து விளக்கி முடிச்சிடலாம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்கும் போது மொத்தமாக விளக்கிட்டு கழுவாதீங்க. ஏன்னா எல்லா பாத்திரத்தையும் விளக்குறதுக்குள்ளே பாத்திரம் வந்து காஞ்சு போயிடும். அப்புறம் நீங்கள் தேய்ச்சி கழுவுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ ஒரு 10 பாத்திரத்தை விளக்கிட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டு வந்து கழுவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பாத்திரம் விளக்கி கழுவும் போது தண்ணியும் சேவ் ஆகும். நம்ம பாத்திரம் தேய்ச்சதுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா உணர்ந்து போகாது. டக்கு நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு வந்து இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி கழுவுற பாத்திரத்தெலாம் லாஸ்ட்டாக தான் வந்து கழுவுவேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் வந்து எஃபர்ட் போட்டு கழுவணும். இப்போ சம்டைம்ஸ் அடி பிடிச்சிட்டாலோ இல்லை டீ போடுற பாத்திரம் இதிலலாம் வந்து பாலாடெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வந்து ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணால் தான் போகும். அந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் நான் வந்து எப்போவுமே லாஸ்ட்டாக தான் வந்து விளக்குவேன். அதே மாதிரி நீங்களும் அதை லாஸ்ட்டாக பண்ணும்போது உங்களுக்கு பெரிய கஷ்டமாக தெரியாது. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரீயாக டென்ஷனே இல்லாமல் எல்லா பாத்திரத்தையும் நான் வந்து கழுவி முடிச்சிட்டேன். பாத்திரம் எல்லாம் விளக்கி முடிச்சுட்டு சிங்க்கை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பூச்சி எதுவுமே வந்து அந்த குழாய் வழியாக வராமல் இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிப்பேன். இன்றைக்கி ஒரு டிப் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக வந்து இப்போ ஊருக்கு போயிருக்கீங்க, ஒரு 10 days கழிச்சு தான் வரீங்க அப்படின்னா அந்த சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூச்சி வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே பார்த்திங்கன்னா ஊருக்கு போய்ட்டு ஒரு 15 days ஆயிடுச்சு. 15 daysக்கு அப்புறமா நான் இன்றைக்கி கிச்சனில் வந்து பாத்திரம்லாம் விளக்கியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் நம்ம யூஸ் பண்ணல பார்த்திங்கன்னா, அதனால் இந்த ஈஸியாக இந்த வழியில் பார்த்திங்கன்னா பூச்சி, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு வந்து இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா வினிகர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஹாட் வாட்டர், அப்புறம் வந்து சோடா உப்பு. இப்போ நீங்கள் டெய்லியுமே வந்து நைட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு சிங்க்கை க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்லி ஹாட் வாட்டரும் சோடா உப்பு மட்டும் போதும். நீங்கள் வந்து வினிகர் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வினிகர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வினிகருக்கு வந்து நிறைய நல்ல ஒரு பவர் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நுரை பொங்கி வரும் பார்த்திங்களா, அந்த நுரை பொங்கி வந்து அடங்கினதுக்கப்புறமா மெதுவாக இந்த மாதிரி அந்த லிக்விடை வந்து விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பில் வந்து போகணும். ஸ்பீடாக ஊற்றிடணும், டக்குன்னு அந்த பைப் வழியாக வந்து தண்ணி வந்து ஓடிடும். மெதுவாக ஊற்றுங்க. அப்போ தான் அந்த பைப்பில் வந்து ஏதாவது பூச்சி இந்த மாதிரி இருந்தால் கூட அது மேலே போய் படும். பூச்சிகள் எதுவும் வராது. இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்றதை நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். நாளைக்கான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய்.